ஹாய். இன்ஜின் ஆயில் நீங்க மாத்துற இன்ஜின் ஆயில் 20W 10W 5W கிரேடு வெதரு எஸ்என் டெக்னாலஜி செமி சிந்தட்டிக் சிந்தட்டிக் நிறைய சொல்றாங்க. இவ்வளவு ஆராய்ச்சி நீங்க பண்ணீங்கன்னா குழம்பிடுவீங்க. ஒரு கஸ்டமரா உங்ககிட்ட ஒரு மெக்கானிக் ரெஃபர் பண்றது என்ன, ஒரு நார்மல் கிரேட்ல ஒரு ஆயில் சொல்றாரு உங்களுக்கு, அப்புறம் செமி சிந்தட்டிக்ல ஒரு ஆயில் சொல்றாரு, அப்புறம் ஃபுல்லி சிந்தட்டிக்லயும் ஒரு ஆயில் சொல்றாரு. இந்த 3 ஆயிலுக்குமான வித்தியாசம் இப்ப பாத்திரலாம். இது வந்து நார்மல் இன்ஜின் ஆயிலுங்க. ஓகே, இது செமி சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில். சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில் ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஆயில் ட்ரை ஆகிருக்கும், ஆனா அதோட விஸ்காசிட்டி செக் பண்ணலாம்பாங்க. இப்ப நார்மல் இன்ஜின் ஆயில்ல ஓரளவுக்கு ஒரு ஆயில் இருந்த இடம் இருக்கு, ஆனா அது கூட இன்னொரு 1 மணி நேரம் ஆகும் சுத்தமா ட்ரை ஆயிரும். செமி சிந்தட்டிக்ல இதை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு அந்த விஸ்காசிட்டி. ஃபுல்லி சிந்தட்டிக்ல இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இது ஏன் இந்த வித்தியாசத்தினால, இதுக்கு ஏன் இவ்வளவு ரேட் வித்தியாசம், இதனால என் வண்டிக்கு என்ன பிரச்சனை பலனாகும், கஸ்டமரா எனக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டீங்கன்னா, உங்க வண்டி ஒரு 2-3 மணி நேரம் ஓடுறதை நிறுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பர் இன்ஜின்ல இருக்கிற ஆயில் டோட்டலா பாட்டம் இன்ஜினுக்கு வந்துடும். ஸோ இதுதான் உங்க வெறும் வண்டி. நீங்க ஸ்டார்ட் பண்ணி பர்டிகுலரா இன்ஜின் ஆயில் வந்து பம்ப் ஆகி அப்பர் இன்ஜினுக்கு வர எடுக்கிற டைம் இருக்கு இல்லைங்க, அந்த பர்டிகுலர் செகண்ட்ஸ், அதுல நடக்கிறதா ஃபிக்ஷன் தேய்மானம். அந்த தேய்மானத்தை பொறுத்து தான் உங்க வண்டியோட இன்ஜின் லைஃப் வந்து எவ்வளவு தூரம் கொண்டு போறோம் கம்மி பண்றோங்கிறது வித்தியாசம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த இன்ஜினுக்குள்ள இந்த ஆயில் வந்து கொஞ்ச நேரம் தான் ஒட்டிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல் ட்ரை ஆயிரும். உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, நைட் நிறுத்திட்டு காலையில எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப சுத்தமாவே இது இருக்காது. இது கொஞ்சமா இருக்கும், இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ உங்க வண்டிக்கு நீங்க என்ன இன்ஜின் ஆயில செலக்ட் பண்ண போறீங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதுல ரேட் வேரியேஷனும் கண்டிப்பா இருக்கு. பட்ஜெட்குள்ள வரதா நீங்களே பாத்துங்க. நான் எந்த பிராண்டையும் பர்டிகுலரா சொல்ல விரும்பல. ஆனா ஆயிலோட டெக்னாலஜி இவ்வளவுதான். ஓகே, யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மோட்டோ மெக்கானிக்ஸ். பை.